பரணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகம் வர்றாரு. ஒரு பேஷண்ட் போறாரு. என்னன்னாச்சு, டாக்டர் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் தம்பி. சரி, மாத்திரை எல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி சரி, கிளம்புங்க அப்படின்ட்டு உள்ள வர்றாரு. காஃபி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா ஏம்பல காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், அது தரவா? தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு பரணி டெலஸ்கோப் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்டோட ஹார்ட் பீட்டை பாக்குறாங்களோ இல்லையோ பரணி நம்ம சண்முகத்தோட ஹார்ட் பீட்டை அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே விடாம சண்முகத்தவே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க பரணி. சண்முகத்தை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே மூச்சு இழுத்து விடுங்க, மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த தாத்தாவும் மூச்சை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. சண்முகம் ஒரு பக்கம் நம்ம பரணியல்லு கூட, பரணி ஒரு பக்கம் சண்முகத்தல்லு கூட ஓடிட்டே இருக்குது. அந்த பாவம் அந்த தாத்தா மூச்சை இழுத்து இழுத்து விட்டு பேசிக்கே வந்துடும் போல இருக்கா. அப்படி மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்காரு. தாத்தாவும் அவங்க சொன்ன மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி இன்னும் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, இன்னும் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. ஒரு கட்டத்துல அவருக்கே பொறுமை இழந்துடுறாங்க. எமோ இதுக்கு மேல நான் மூச்சு இழுத்து விட்டுனா போய் சேர வேண்டியதான், போனது திரும்ப வராது, பரவாயில்லையாமா அப்படின்னு சொன்ன. இல்ல இல்ல அப்படின்னு வெக்கப்பட்டு கீழே குமிஞ்சுக்கிறாங்க பரணி. பரவாயில்ல என்னாச்சு அப்படிங்கிறாரு சண்முகம். என்னது அப்படின்னு திரும்பி பாக்குறாரு அந்த தாத்தா. யோ நீங்க 2 பேரும் ஆத்திக்கிங்கயா, என்ன விட்டுடு அப்படின்னு தாத்தா ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் காஃபி ஆத்திட்டு வந்து அப்படியே குடுக்குறாரு பரணிக்கு. பரணி அப்படியே நம்ம சண்முகத்தை வாங்கிட்டு அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில வந்துட்டு இருக்காரு. பின்னாடி வெட்டிக்கிளி உட்காந்துட்டு இருக்காரு. வண்டியில உட்காந்துட்டே அப்படியே ஒரே சந்தோஷமா கனவு உலகத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அண்ணே அண்ணேன்னு வெட்டிக்கிளி கூப்பிடுறாரு. ஒண்ணு கேட்கல. யோ சண்முகம் அப்படின்னு வண்டி நிறுத்திடுறாரு. டேய் எங்கெல்லாம் இருக்கணுமா, இது என்னல சமூக நகரு, இங்க எப்படிடா வந்தா, என் வீடு எங்கண்ணா இருக்கு, இதுக்கு முன்னாடி தயவு செய்து என்ன கொண்டு போய் விட்டுருன்னு என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிற? இல்ல அண்ணே லவ்ஸ் இருக்கும்ல, அதான் அண்ணே பிக்கப் பண்ணிட்டியா? ஆமாண்டா, காலையில இருந்து ஒரே ரொமான்ஸ் தான்டா. சரி சரி, நீ வண்டியில இருந்து போன கொண்டு போய் வீட்டுல விட்டு மைனிய போய் பிக்கப் பண்ணும்ல. சாமி என்ன ஆளை விட்டு நீ என்ன அப்படியே கூட்டிட்டு போய் கடல்ல தள்ளினாலும் தள்ளிடுவ, எனக்கு வேணாம். டே என்னடா இப்படி பேசுற? அண்ணே கடை வாங்கினவன நம்பினாலும் நம்பு, காதல் பண்ணணும் நம்பவே நம்பாதேன்னு சொல்லி காளிதாசனே சொல்லியிருக்காரு. நானே போய்க்கிறேன். இலே வயசு பையன் இப்படி தனியா போனா ஆசிரியராத கண்ணு பேய அடிச்சிரும் சொல்லுவாங்க. நானே கொண்டு போய் விட்டுறல. அண்ணே முனியும் மோகினி பேயும் ஒன்னா சேர்ந்து உன்னை அடிச்சிருக்குதுன்னு உன்னை நம்ப முடியாதுன்னு, நீ போய் மைனிய கூப்பிட்டு போ, நான் போறேன். டே நில்லுல, அண்ணே ஒன்னும் முடியாது, போன பான அப்படின்ட்டு போயிடுறாரு வெட்டிக்கிளி. வைகுந்தத்து கூட ஒருத்தர் போனாரு பாத்தீங்களா அந்த தாயத்தை வாங்கறதுக்கு. அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. என்னென்ன இப்படி இருமிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, சரக்கு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பெப்பர் போட்டு குடிச்சா சரியாயிரும் சளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி இருக்கிறப்ப அப்புறம் என்ன கவலை, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க பரணி. அப்போ அந்த பேஷண்ட் கூட்டிட்டு வந்திருக்க, இருமலா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சிகரெட் குடிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ கையில கூட தொட மாட்டேன் சிகரெட்டை. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவோம். பீடி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊசி எல்லாம் போட்டு விடுறாங்க. போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சண்முகம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க பரணி. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு, என்ன பொண்டாட்டி செட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சண்முகம். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. அந்த தாயத்து விஷயம், வைகுந்தத்தை கூட்டிட்டு போனது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓ அப்படியா, எப்படியோ அந்த தாயத்தை என்ன என் பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சாலும் சரி, யார் சேர்த்து விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போது தாயத்தை தொப்புன்னு விழுகுது. இது எல்லாத்தையும் நம்ம பரணி கேட்டுறாங்க. தொப்புன்னு தாயத்தை விழுகுது. ஆனா அவங்க தாயத்தை கீழே விழுந்து சேர்த்து கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எடுத்து கத்திக்கிங்க, நீங்களும் தாயத்தை பார்ட்டி தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சண்முகம். அது அவரு தாயத்துலடா, நீ எனக்கு கட்ட வச்ச தாயத்து அப்படின்னு சொல்றாங்க பரணி. பரணி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவரு தான் அந்த தாயத்தை வாங்கி இவங்களுக்கு தெரியாம கட்ட வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல நீ எப்ப வந்த அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். கேட்டேன்டா, உன் வாயிலேயே எனக்கு தேவையானது எல்லாமே கேட்டுட்டேன். அப்போ இந்த தாயத்தை கட்ட வச்சது உன் வேலை தானா? இல்ல நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டல, இந்த ஆள் செஞ்சதை நீ ஃபுல்லா கேட்கலையா பேசுனது, அது நான் செஞ்ச வேலை இல்ல அப்படின்னு சொல்லும் போதே, டேய் வாய மூடுறா, பொய் பொய் பொய், வாய திறந்தாலே பொய், எவ்வளவு பொய் தாண்டா நீ சொல்லுவ? இலைய நான் சொல்ற முழுச கேளுல, நீ தாயத்தை கட்டிட்டு ஏமாத்தி என் கூட வாழ்ந்துட முடியுமாடா? இந்த தாயத்தை கட்டிட்டு எத்தனை நாளைக்குடா என் கூட வாழ முடியும்? சே உன் கூட இத்தனை வருஷமா பழகி இருக்கேன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்குடா. தயவு செய்து வார்த்தையை விட்டுறாதல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசாதல அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அப்போ பாதிக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வலிக்கும். இப்ப கூட நான் நினைச்சேன்னா போயிருவேன், ஆனா போக மாட்டேன். ஏன்னா ஒன்ன மாதிரி கேவலமான ஆள் கிடையாது நான். நீ கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் 45 நாள் இருக்கு. நீ செஞ்ச இந்த அயோக்கியத்தனம் அதுக்கு 5 நாளை கழிச்சிட்டேன். இன்னும் இருக்கிறது 40 நாள். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க வேகமா. இவ்வளவு நான் சொல்றது கேளுலேங்கிறாரு. அதெல்லாம் கேட்கவே இல்ல பரணி. செம்ம கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. தாத்தா சொல்லிட்டு இருக்காரு, அடப்பாவை நானே சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு உன் வாழ்க்கைக்கு நீயே உழ வச்சுக்கிட்டியா, என்ன குடும்ப சிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வீட்டை காமிக்கிறாங்க. வீடு கூட்டிட்டு இருக்காங்க. இசக்கி ஒரு ஆட்டோ சவுண்ட்
கேக்குது. அத பாத்துட்டு கனி சொல்றாங்க, அக்கா மைனி என்ன ஆட்டோல வருது, அண்ணன் தானே எப்பயுமே கூட்டிட்டு வரும். அது ஒண்ணு இல்லட்டி அண்ணன் வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருக்கும், அதனால மைனிய வண்டியில ஏத்தி விட்டுருப்பாங்க ஆட்டோல. அதுக்குள்ள மிச்ச 2 கேர்ள்ஸும் வந்துடுறாங்க. என்னட்டி தனியா வர்ற, அண்ணன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரத்னா அவனை வெட்டி கடல்ல வீசிட்டு வரா அப்படின்னு சொல்றாங்க. பரணி என்னாச்சு அப்படின்னு எல்லாம் பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. என்னக்கா இப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீரா சரி எல்லாரும் கைய காட்டுங்க அப்படின்னு. எதுக்கு டீ அப்படின்னு ரத்னா கேக்குறாங்க. கைய முதல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க பரணி. எல்லாரும் கைய காமிக்கிறாங்க. ஒருத்தர் கையில கூட தாயத்தில்லைங்க. தாயத்தெங்க அப்படின்னு கேக்குறாங்க பரணி. எல்லாரும் கைய பின்னாடி மறைச்சுக்கிறாங்க. சொல்லுங்கடி தாயத்தெங்க, நீங்க எல்லாரும் தாயத்தை கட்டி இருக்கேன்னு சொல்லிதானே என்னையும் தாயத்தை கட்ட சொன்னீங்க. இசைக்கு சொல்றாங்க வேலை பாக்குற இடத்துல எங்கேயோ கழண்டு விழுந்துச்சுடி. வீரா சொல்றாங்க உறக்கத்துல கழண்டு விழுந்துச்சு போல இருக்கு அப்படின்னு. பரணி சொல்றாங்க பொய் சொல்றீங்களா, ஃப்ராடுக அம்புட்டும் ஃப்ராடுக, உங்க அண்ணன் தான் சீட்டிங் பார்ட்டின்னு நீங்களுமா, ஏண்டி உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? ரத்னா சொல்றாங்க பரணி கொஞ்சம் நான் சொல்றத கேள போதுண்டி, எல்லாருமே உங்க அண்ணன் பக்கம் தானே, என்ன நடந்தாலும் உங்க அண்ணன் பக்கம் தான் இருக்கீங்க. நான் எவ்வளவு ஏன் மனசை பத்தியும் லட்சியத்தை பத்தியும் உங்களுக்கு கடு அளவு கூட எண்ணமே இல்ல. இசைக்கு சொல்றாங்க இல்லட்டி நான் என்ன சொல்றேன்னா பேசாதடி முதல்ல, அவனுக்கு என்ன பத்தி எந்த கவலையுமே இல்ல, அவனோட விஷயம் நடந்தா மட்டும் போதும். நீங்க எல்லாரும் அவன் தங்கச்சி தானே, வேற எப்படி நினைப்பீங்க? உங்க பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டிய இந்த வீட்டுல வாழணும், புள்ளைகளை பெத்து போட்டு கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டை கவனிச்சுக்கிட்டு இப்படியே நான் செத்து போகணும். வீரா சொல்றாங்க என்னட்டி இப்படி எல்லாம் பேசுத, உனக்காக அண்ணங்கிட்ட நான் எவ்வளவு சண்டை போட்டுக்க தெரியல, கிழிச்சிங்க. எனக்கு தெரியாமையே என் கையில தாயத்தை கட்டி விட்டு உங்க அண்ணனுக்கு அடிமையாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு கொடுத்த கேடு 100 நாள், அதுல 45 நாள் இருக்கு. நீங்க செஞ்ச தப்புக்கு 5 நாளா கழிச்சிட்டேன், 40 நாள் தான் இருக்கு. மத்தவங்களா இருந்தா எதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இந்நேரம் ஓடி போயிருப்பாங்க. ஆனா என் வாக்கு முக்கியம், அதனால நான் இருந்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னோடனே கண்ணி சொல்றாங்க மைனி எங்களை என்ன வேணாலும் அடிங்க திட்டுங்க, ஆனா இங்க இருந்து மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரணி சொல்றாங்க என்னதான் பேசி என்னதான் பண்ணாலும் உங்க நொன் தான் முக்கியம்னு உங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. கடைசியில உங்களுக்கு நான் செஞ்சதுக்கு ரொம்ப நல்லா திருப்பி செஞ்சிருக்கீங்க, எனக்கு இதுதான் நல்லா வேணும். சண்முகம் தான் தப்பு பண்றான், அவன் மனசுதான் அழுக்கா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உங்க அத்தனை பேத்து மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சும் கூட பாக்க எனக்கு தான் யாரும் இல்லையே, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், ரொம்ப சந்தோஷம் டி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அங்க இருந்து பரணி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. மைனி மைனி அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. ஒருத்தவங்க கண்டுக்கவே இல்ல, செம்ம கடுப்புல அங்க இருந்து போயிடுறாங்க பரணி. அடுத்ததே வைகுந்த உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. வேகமா வர்றாரு சண்முகம், காஃபி தட்டி விடுறாரு. எல்லாம் எரிச்சல உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா என்னென்ன பண்ற அப்படின்ட்டு எல்லாம் வர்றாங்க. பண்றதையும் பண்ணிட்டு நீ பாட்டுல உட்காந்துட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு சண்முகம். நானு அது இது நல்லதெல்லாம் செஞ்சு அவன் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா நீ தாயத்து அது இதுன்னு சொல்லி கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் கழட்டி விட்ட. ரத்னா சொல்றாங்க ஆனா இதெல்லாம் நடக்கும்னு எப்படி என்ன தெரியும், எலை நீ பேசாத வாய் மூடு அப்படின்னு சொல்றாரு. ரத்னாவை பார்த்து சண்முகம் எலை நான் என்ன பண்ணல அப்படிங்கிறாரு. வைகுந்தம் மந்திரவாதி வீட்டுக்கு அட்ரஸ் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குடிகாரனை கூட்டிட்டு போனேன் அவன் சொன்னான். அவன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா, பரணி கூடவே இருக்கிறப்ப பக்கத்துல வந்து சொல்றேன், ஏப்பா அந்த தாயத்தை பொண்டாட்டி கட்டிட்டியா, அவன் சொன்ன வச்சலாம் கேக்குறாளா, அந்த மந்திரவாதி ரொம்ப சக்தி வாய்ந்தப்பா, அவன் சொன்ன மாதிரியே நடக்கும்னு அவன் முன்னாடியே அவன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான். கோவத்துல அவ சொல்றா இன்னும் 45 நாள் தான் பேலன்ஸ், நீ செஞ்ச தப்புக்கு 5 நாள் போச்சு, 40 நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் போயிருவேன்னு சொல்றா. வீரா சொல்றாங்க இப்ப கோவமா இருக்காங்க, ஆனா தாயத்தை கட்டி இருந்தப்போ உண்மை அன்பா தானே இருந்தாங்க, முட்டையும் கூட உனக்கு சாப்பாட்டுல மறைச்சு வச்சாங்கல்ல, அப்பவே நீ அப்படி இப்படி ஏதாச்சும் பண்ணி மைனிய பிக்கப் பண்ணிருக்கணும் அப்படின்னு கோவம் வந்துருது. சண்முகத்துக்கு இலை என்னலே சொல்ற, காலேஜுக்கு அனுப்பிச்சா என்னென்னமோ பேசுற, ஒரு அண்ணன் கிட்ட பேசுற பேச்சா இது, இலை அவ எல்லாத்தையும் நம்பினா அவங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து ஏமாத்திட்டீங்க. ரத்னா சொல்றாங்க அண்ணா இதெல்லாம் செஞ்சதை எதுக்காக, மயனிய உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான், அது தப்பாயிருச்சு என்னென்ன பண்றது. இசைக்கு சொல்றாங்க குடும்பமே சேர்ந்து நாடகம் நடத்தினால்தான் பரணி இப்படி கோவப்படுதா. சண்முகம் சொல்றாரு இங்க பாருங்க, இனிமேல் இந்த கூட்டித்தனம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க புரியுதா. ஏலே சண்முகம் நீயே பேசாம நல்லபடியா பேசி கீசி நல்லபடியா வச்சிருந்தேன்னா நான் எதுக்குல மந்திரவாதியை பார்க்க போறேன், தாயத்தெல்லாம் வாங்கிட்டு வர போறேன். ரத்னா இசைக்கு 2 பேரும் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. பரணி மட்டும் இங்க வாழலேன்னு வச்சுக்கோ. அந்த சௌந்தரவாணி அன்னைக்கு சொன்னா பாரு, என் புள்ள எத்தனை நாள் அங்க இருந்தாலும் சரி உன் பையனுக்கு பொண்டாட்டியா வாழ மாட்டா, என் வீட்டுக்கு என்னைக்கா இருந்தாலும் வருவான்னு சொன்னா பாரு, அதுதான் நடக்கும். எப்போ நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்க போறது இல்லப்பா, அவ என் பொண்டாட்டி, உனக்கு மருமக, என் தங்கச்சிகளுக்கு மயனி. 45 நாள்ல 5 நாள் போனா என்ன, மொத்தமா இன்னும் 40 நாள் இருக்குல்ல, 40 நாள்ல உலக சரித்திரத்துவே மாத்தி எழுதலாம், பரணி மனசுல இடம் பிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு சண்முகம் சொல்லும் போதே ரத்னா சொல்றாங்க முடியாது, சரித்திரம் படிக்கிறதுல ரொம்ப ஈஸி என்ன, ஆனா பரணிய சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு சண்முகம், பரணி மனச மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இதோட இந்த எபிசோட் முடியுது.